காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் டிவிஸும் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. இதுக்கு ஜஸ்ட் நீங்க கியூப் ரூட் தெரிஞ்சதா போதும், நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது அசல் 10 லட்சம், வருடம் 3 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையாக 10,92,727 மாறுகிறதில் வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அசல் 10 லட்சம், காலம் 3 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 10,92,727 மாறுகிறதில் வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 10 லட்சம், அசல் 10 லட்சம், அதே மாதிரி மொத்த தொகை 10,92,727. ஸோ இப்போ இங்க பாருங்க 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் சொன்னா ஜஸ்ட் இதை அப்படியே கியூப் ரூட் எடுங்க, ஜஸ்ட் இதை கியூப் ரூட் எடுங்க. ஸோ இந்த 10 லட்சத்து கியூப் ரூட் எடுத்துமா 100 கியூப் 10 லட்சம். ஸோ இதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 10,92,727 இருக்குது. ஸோ இந்த கியூப் பெரிய வேல்யூ இருக்கு. எப்படி கியூப் எடுக்கலாம்னா, கடைசி வேல்யூ பாருங்க, கடைசி 7ஆல முடியுது. ஸோ எந்த 100க்கு மேல நியரஸ்டா எந்த வேல்யூ கியூப் பண்ணா 7ஆல முடியுது பாருங்க, 3, அதாவது 103. 103 கியூப் பண்ணுமா 7ஆல முடியும். அப்ப 103 கியூப் தான் இந்த வேல்யூ. ஸோ அப்ப இது ரூட் எடுத்துமா 103. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸ், 103ல 100 போச்சுன்னா 3 வகுத்தல் அசலுக்கான ரேஷியோ 100 இன்ட்டு வட்டி இது கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. இந்த 100க்கு 100 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், வெறும் 3 மட்டும் தான் இருக்கும், 3%. ஸோ இப்போ அசல் 10 லட்சம் ஆனது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3% கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 10,92,727 கிடைக்கும். இதே கொஸ்டின் இன்னொரு மெத்தட் கேட்பாங்க. எப்படின்னா, அசல் கொடுத்துருவாங்க, காலம் கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல மொத்த தொகைக்கு பதிலாக வட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதே கான்செப்ட் தான். என்ன பண்ணா, அசல் எடுத்து எழுதிக்காங்க. இந்த இடத்துல எழுதுறப்ப அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல எழுதிக்கணும். எழுதினா அந்த சேம் அமௌண்ட் தவிர சேம் கான்செப்ட் தான், அதுக்கும் சேம் கான்செப்ட் தான். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் 1000 ஆனது 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 1331 மாறுகிறதில் வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.